ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரேயர். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறவரே, இந்த நாளை நீர் எங்களை கிருபையாக தந்திருவதற்காக உங்களுக்கு நன்றி. நீர் எங்களோட பேசுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். நீர் எங்களோட பேசுவதே எங்களுக்கு ஜீவனாக இருக்குது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாயும் ஆவியாயும் இருக்குது. ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நீங்கள் தேவனை குறித்து என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? இப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒருத்தட்ட என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் இங்கே வேலை செய்கிறேங்க, இல்லை நான் இங்கே படிச்சுட்ருக்கேங்க, நான் இதை பண்ணுறேங்க, அப்படி தான் நான் சொல்லுவோம். அதுதான் நீங்களா? யார் நீங்கள்? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். யார் நீங்கங்கிறது கரெக்டாக தெரிஞ்சாதான் வாழ்க்கையை எப்படி அணுகணுங்கிறது சரியாக இருக்கும். நீங்கள் யாருன்னே சரியாக தெரில அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே எப்படி தான் இருக்கும்? பயங்கர குழப்பமாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறோம், ஏன் இப்படி இருக்குது, ஏன் இங்கே இருக்கிறேன் நான், 1000 கேள்வி இருக்கும். ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம், 90% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம தேவன்கிட்ட வரோம், தேவன்கிட்ட கேட்குறோம், தேவன்கிட்ட விசாரிக்கிறோம். நீங்கள் மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மற்ற மதங்களில் பெருசாக போதிக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, கடவுள்கிட்ட கொடுப்பார்னு நினைப்பாங்க, அவருங்க நம்புவாங்க. ஆனால் ஒரு போதனைன்னு ஒன்று இருக்காது. கிறிஸ்தவத்தில் ரொம்ப அதிகமாக எது இருக்குன்னா போதனை தான் இருக்கும். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெருசாக சிலுவை இருக்கிறதாவோ இல்லை ஒரு சிலை இருக்கிறதாவோ எதுவுமே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி நின்று பேசுவார், அப்படி தான் இருக்கும் சர்ச்சில். மற்ற கோயில்களில் நீங்கள் போனீங்கன்னா கூட வணங்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று கும்பிடுவீங்க. அதாவது ஏன் போதனை தேவைப்படுது? ஏன் கிறிஸ்தவம் வித்தியாசமாக இருக்குது? ஏன் வந்து ஜீசஸ் வந்து போதிச்சிட்டே இருந்தார், ஜீசஸ் நிறையா போதிச்சிட்டே இருந்தார். ஏன் போதனை தேவைப்படுது? எங்கே பிரச்சனை இருக்குது? அப்போது நான் யார், நான் என்ன பண்ணுறேன், நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அப்போது என் மைண்டே கரப்டடாக இருக்குது, குழம்பி இருக்குது. இப்போ குழம்பி இருக்கிறனால தான் தேவன் நிறைய பேசுகிறார். நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அவசியம் அதிகமாக இருக்குன்னா, நம்ம அவ்வளோ தூரம் கரப்டடாக இருக்கும். கரப்டட்னா கெட்டு போயிருக்கும், சிந்தனை வந்து கெட்டு போயிருக்கு. கெட்டு போயிருக்கிறதுனால தேவனை வந்து அதிக நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. பேசினாதான் நமக்கு தெரியும். இப்போது நம்ம வந்து தேவன்கிட்ட பாடுவோம். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? உமக்கு ஒப்பானவர் யார்? பாட்டு தெரியும்ல, உமக்கு ஒப்பானவர் யார்? உபாகமம் எடுத்துக்குவோம். உபாகமம் 33 29. போதும். இங்கே தேவன் என்ன சொல்றாரு ஜனங்களை பார்த்து? நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம தேவனை பார்த்து என்ன சொல்றோம்?
உமக்கொப்பானவர் யார்? ஆனால் அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? உமக்கொப்பான. இப்படிப்பட்ட தேவன் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உமக்கொப்பானவன் யார் அப்படிங்கிற. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ பாக்கியவான், நீ கர்த்தருடைய ஜனம், உனக்கு ஒப்பானவன் யார் அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? நீ உன்னை யாருன்னே உனக்கு தெரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பெலிஸ்தர், அந்த கானானியர் என்னை அழிச்சிருவாங்க, அவங்க ராட்சதர்கள் போல் இருக்காங்க, அவங்க அழிச்சிருவாங்க, நான் தோத்துருவோம், அவங்க முறியடிக்கப்பட்டுருவோம். நீ உன்னை குறைச்சி மதிப்பிடுற. தேவன் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யார்? தேவன் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றது, நீங்க உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கு ஸ்கோர் போடுறீங்கன்னா என்ன ஸ்கோர் போடுவீங்க? 100க்கு உங்களுக்கு எத்தனை ஸ்கோர் கொடுப்பீங்க? தேவன் சொல்றாரு, குறைச்சி மதிப்பிடாத. நீ ஏன்னா என்னுடைய ஜனம். நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? நீங்க செய்த கிரிகளின் அடிப்படையில் மதிப்பிடுவீங்க. நீங்க செய்த உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கடந்த காலம், இதை வச்சு தானே உங்களுக்கு மதிப்பீடு கொடுப்பீங்க. அப்படி மதிப்பீடு கொடுக்காத. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை ரத்தத்தால் மீட்டிருக்கிறேன், என்னுடைய கிரயத்தினால தான் நான் உன்னை கொண்டிருக்கேன், நீ உன்னை குறைச்சி மதிப்பிடாத. இப்போ இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றதா? அவருடைய ரத்தத்துக்கு கொண்டு நம்மளை மீட்டிருக்காருனா அப்போ நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள்? இப்போ இது புரிஞ்சிருச்சுனாலே நம்ம எப்படி தான் நடக்கணும்? கொஞ்சம் கெத்தாக நடக்கணும் இல்லையா? இந்த சென்னை பாஷையில் சொல்லணும்னா கொஞ்சம் தௌலத்தாக நடக்கணும். கொஞ்சம் குறுகி குணுகி, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய ஜனம், நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பைபிளில் படித்தது என்னென்னா, வசனத்தை எடுத்துக்குவோம். லூக்கா 17 கொஞ்சம் இதாயிடுச்சு, மிரண்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் இப்படி சொல்கிறாரா அப்படின்னு. லூக்கா 17 2 படிப்போம். 1 படிப்போம். 1 ஆகினும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்து ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாக. எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது என்னன்னா, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்? நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸ். தேவன் சொல்கிறாரு, நீ ரொம்ப டேஞ்சரஸ், நீ உங்களை குறித்து எச்சரிக்கை. நீ யார்? சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப முக்கியம். இது நான் எனக்கு பார்த்துட்டு நான் எப்படி சொல்கிறாரா? உங்களை குறித்து, அவனை குறித்து எச்சரிக்கையாரு. இப்போ இயேசு சொல்கிறாரு, ஏரோது புளித்துமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள், பரிசேயர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள்னு சொல்லியிருக்காரா? கேட்டிருக்கீங்களா? உன்னை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாரு, ஏன்னா நீ ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படின்றது. எப்படி சொல்கிறாரு பாருங்க கீழே. அதே வசனம் 3வது வசனத்தில், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் உனக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தன் குற்றம் செய்தா அவனை கடிந்து கொள், ஏன்னா நீ ரொம்ப டேஞ்சரஸான ஆள். உனக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது பண்ணிட்டா அவனுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும், அதனால கடிந்து கொள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்களுக்கு அகேன்ஸ்டாக, உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, நீ அவனை திட்டு போ அப்படிங்கிறாரு. ஏன்னா அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவனுக்கு பெரிய பாதிப்பாயிரும். உனக்கு ஏதோ பண்ணிட்டாங்கிறதுனாலே பெரிய பாதிப்பாயிரும். உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, நீ போய் திட்டிரு அப்படிங்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? நான் அதெல்லாம் யோசிப்பேன் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டெல்லாம் படிக்கும்போது, இப்படி கடினெல்லாம் சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, திட்டக்கூடாதுல்ல, ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டா நம்ம திட்டக்கூடாதுல்ல அப்படின்லாம் யோசிப்பேன் நான். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எச்சரிக்கையாருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். நீ சாதாரண ஆள் கிடையாது, என்னுடைய ஜனம். உனக்கு எகென்ஸ்டாக ஏதாவது பண்ணிட்டானா நான் அவனை முறியடிப்பேன். என்ன சொல்கிறாரு? கண்ணின் மணியை போல் இருக்கிற
உனக்கு விரோதமாக இருக்கிறவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், நான் அவனை வந்து அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போது உங்களுக்கு விரோதம் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அவங்கள திட்டிருங்க. திட்டுனா என்ன நடக்கும்? அப்பொழுது அவன் மனஸ்தாபப்படுவான். நீங்கள் திட்டலைன்னா மனஸ்தாபப்படவே மாட்டான். தப்பு பண்ணிட்டேமே, தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் மனஸ்தாபப்படவே மாட்டான். நீ திட்டுனாதான் மனஸ்தாபப்படுவான். நீ போய் திட்டு அப்படிங்கிறது. கடிந்து கொள். எத்தனை பேர்த்துக்கு இது நல்லது உண்மையாப்படுது, எத்தனை பேர்த்துக்கு தப்பாப்படுது? அவனுக்கு அப்பொழுது நீ மன்னிப்பாயாக. நீ மன்னிச்சிட்டினா அவன் நல்லா இருப்பான். நீ மன்னிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன் மனஸ்தாபப்படணும். நீ அவன் மனஸ்தாபப்படணும்னு நீ என்ன பண்ணணும்? நீ திட்டணும். நீ திட்டலினா அவன் மனஸ்தாபப்பட மாட்டான். மனஸ்தாபப்படலைன்னா நீ மன்னிக்க முடியாது. அதனால ஃபஸ்ட்டு ஆக்ஷனை நீ தான் பண்ணணும். நீ தான் மன்னிக்க போற, நீ தான் திட்டமும் செய்யணும். நீ திட்டி அவன் மனஸ்தாபப்பட்டு நீ மன்னிச்சிரு. ஏன்னா உங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இடரல் கொண்டு வரவன் 2வது வசனத்தில் என்ன இருக்கு? உங்கள் இடரல் கொண்டு வர்றதை பார்க்கலாம், அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்ல கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமா இருக்கும். கல்லை கட்டி கடல்ல விதிக்கிறது நலமா இருக்குமாமா. அப்போ அவனுடைய முடிவு எவ்வளவு கேவலமா இருக்கும். நீங்கள் அவர்கள் மீது அன்பு கூர்ந்தீங்கன்னா அவங்கள நீங்க கடிந்து கொள்ளணும். அதுதான் வந்து சங்கீதம் 37 சொல்றாரு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதிருங்கள். ஏன் எரிச்சல் அடையக்கூடாது? நீங்க எரிச்சல் அடைஞ்சீங்கன்னா நீங்க அன்பு காட்டவே மாட்டீங்க. அதனால எரிச்சல் அடையாது. எரிச்சல்ங்கிறது என்ன? உள்ள இருந்து அப்படியே கோவம் உள்ள வந்துட்டே இருக்குது. ஓ இவன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி இருந்தானே, இவன் நல்லா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி உள்ள அப்படியே எரிச்சல் வர 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 அப்படியே இதாகும். அவனுக்கு நாளைக்கு பாதிப்பு உண்டாயிரும். நீங்க அன்பு காட்டவே முடியாது. அதனால பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதிருங்கள் அப்படிங்கிறாரு. இயேசு எரிச்சல் அடையவே இல்லை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையவே இல்லை. அவர் கோபப்பட்டார். கோபப்பட்டு சாட்டை எடுத்து அடிச்சாரு, பரிசேயர்களை பார்த்து திட்டினாரு, பேசினார், எல்லாமே பண்ணார். ஆனா எரிச்சல் அடையவே இல்லை. யார் மனம் திரும்பினாங்களோ அவர் மன்னிக்க ரெடியா இருந்தார். இயேசு எரிச்சல் அடையவே இல்லை. நீங்களும் எரிச்சல் அடையவே இருந்தீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆள். நீங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நீங்க ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க சுத்தி பூமியில நடக்கும்போது உங்களுக்காக தேவன் வழக்காடுவார். அதனால உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க உங்களை சாதாரணமா மதிப்பிடாதீர்கள். நீங்கள் விலையேற பெற்றவர், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். உமக்கு ஒப்பானவர் யார்? உங்களுக்கு ஒப்பானவர் யாருன்னு தேவனே சொல்றார். அப்போ தேவன் அவர்களை பார்த்து உங்களுக்கு ஒப்பானவன் யார், உங்களை பார்த்து உங்களுக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்றாருன்னா அவர் உங்களை எவ்வளவு மேன்மையா பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அவர் பார்த்தாரு. உங்களுக்கு ஒப்பானவன் யார்? என்னுடைய ஜனம் அப்படின்னு. இப்ப இவங்க அந்நிய தேவர்களை வணங்கும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய மகிமையை நீ அவனுக்கு ஏன் கொடுக்குற? நீ ஒரு 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 விக்கிரகத்தை வணங்கும் போது உன்னுடைய குளோரி நீ அவனுக்கு கொடுக்குற, அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்குற. என்னை விட அவர் பெரியவர் அப்படின்னு நீ சொல்ற. நீ ஏன் அப்படி சொல்ற அப்படிங்கிறார். உனக்கு ஒப்பானவன், உன்னை நான் அதிகமாக தான் மதிப்பீடு வச்சிருந்தேன், நீ எப்படி இதுக்கு கொடுத்த? அதனாலதான் தேவன் கோவப்படுறார். விக்கிரகத்தை வணங்காத நீ ஏன் சொல்றாருன்னா, நீ விளையாட பெற்றவன், நீ ஸ்பெஷல்ரா, நீ ஏன்டா அதை போய் கொடுக்குற? அந்த கல்லுக்கோ அந்த விக்கிரகத்துக்கோ நீ ஏன் உன்னுடைய மகிமையை கொடுக்குற? கொடுக்காத, நீ விளையாட பெற்றவன் அப்படிங்கிறார். அப்போ தேவன் வந்து ஏசாயால ஒரு வசனம் சொல்றாரு. ஏசாயா எடுத்துக்குவோம். ஏசாயா 48 11. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். என் குளோரியை நான் வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். இப்போ என்னன்னு தோணுது? அவர் குளோரியை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டாராம்.
ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அவருடைய மகிமையை வேற யாருக்குமே, எந்த தெய்வத்துக்கோ எந்த விக்கிரகத்துக்கோ யாருக்குமே கொடுக்க மாட்டார். என்னுடைய மகிமை நான் வேற யாருக்குமே தர மாட்டேன். அதே தேவன் சொல்றாரு யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரு? என் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன தேவன் சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு மகிமையை கொடுக்கிறாரு? நமக்கு கொடுக்கிறாரு. இப்போ யாருடைய மகிமையில நம்ம வாழ்றோம்? பிதாவுடைய மகிமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மகிமையில வாழ்ந்துட்டு உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடலாமா? எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே உங்களை நீங்க எப்படிதான் பார்க்கணும்? நான் அவருடைய மகிமையில வாழ்றேன், நான் அவருடைய மகிமையில நடக்கிறேன், நான் அவருடைய மகிமையில எந்திரிக்கிறேன், நான் அவருடைய மகிமையில தூங்குறேன், நான் அவருடைய மகிமையில சாப்பிட்றேன், நான் அவருடைய மகிமையில இருக்கிறேன். கொஞ்சம் உங்களை போல்டா உங்களையே நீங்க பார்க்கணும். உங்களை நீங்க குறுகி பார்க்கவே கூடாது. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய மகிமை என் மீது இருக்குது. இப்போ நான் குழந்தையா கூட இருக்கலாம். நான் இப்போ குழந்தை, நீங்கள் செய்கிற விஷயத்த குழந்தை செய்யுமா? ஒரு மூட்டையை தூக்குனா நீங்கள் தூக்கிடுவீங்க. ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை மூட்டையை தூக்குமா? தூக்காது. தூக்காதுங்கிறதுக்காக உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நாளைக்கு தூக்கும். நாளைக்கு அது அந்த வயசு வரும்போது, அந்த ஸ்ட்ரென்த் வரும்போது தூக்கிடும். அதே போல் நம்ம அவருடைய குழந்தைகளாக இருக்கோம். இன்னைக்கு நம்ம அவர் பண்ண மாதிரி அற்புதங்கள் நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம அவரை போலவே இருக்கோம். அவருடைய மகிமையில் நம்ம வாழ்கிறோம். நம்மளை குறைத்து மதிப்பிடவே கூடாது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் கொடுக்குறேன். ஏதோ வந்தேன் சொன்னேன், உனக்கு புரிஞ்சுதான், உனக்கு மைண்டு சரியில்லை, நான் மைண்டை மாற்றுறேன், அதை மட்டும் அவர் பண்ணலை. என்னுடைய மகிமையை நான் தரேன் அப்படிங்கிறார். என்னுடைய க்ளோரி நான் தரேங்கிறார். என்ன மாதிரி நான் உன்னை வச்சிருக்கிறேன். அதுதான் தேவன் ஆரம்பத்திலே சொல்கிறாரு, மனுஷனை படைக்கும்போது என்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிங்கிறாரு. அப்போது தேவன் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரோ அப்படி தான் நம்மளை பார்க்கணும். நம்மளை எப்படி பார்க்கணும்? ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா, ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேனே, அப்படி பார்க்கவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய மகிமையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன், இப்படி தான் நான் பார்க்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது பண பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்தில் சமாதானமாக இருந்தாலும், சமாதான குறைவாக இருந்தாலும், இல்லை வேற எந்த பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், வேற எந்த வியாதியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சொல்லலாம், நான் அவருடைய மகிமையில் இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன், எனக்கு தோல்வின்னு எதுவுமே கிடையாது. ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். எல்லாத்துலேயுமே பிளஸடாக இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, லோத்துவோட விஷயத்தில் லோத்து கேட்குறான், சோதம் குமாரா எனக்கு வேணும், சோதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி எடுத்துக்கோ அப்படிம்பார். ஆபிரகாம் எடுத்துக்கோன்னு. அப்புறம் சோதம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வரும்போது தேவன் ஆபிரகாம் பார்த்து சொல்லுவார், கண்களை ஏறெடுத்துப்பார், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா இடமே உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, சோதம் குமார் அதுக்குள்ளே தான் இருக்கும், ஏதோ ஒரு திசைக்குள்ளே தான் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கடா அப்படின்ட்டாரு. அவனுக்கு கொடுத்த என்ன, உனக்கு எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படிங்கிறார். அப்போது தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, எந்த இடத்துலையுமே எல்லா இடத்துலையும் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிலையே இல்லாத அளவுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்படி அதாவது இந்த இடத்துல மட்டும் குறைவாகவே இருந்துருவோம் அப்படின்னு ஒரு பொய்யை மட்டும் நம்பிடாது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் பயணிக்க நிறைய பேரோட பேச நிறைய பொய்களை நம்ம நம்பிடுவோம். பொய்கள் எப்படி இருக்குன்னா, உண்மை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது தேவன் சொல்கிற விஷயமா இருக்காது. இப்போது பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களுக்குள்ள ஒரு பொய் இருக்கும். எப்படின்னா, என்னதான் பெருசாக ஊழியம் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, என்னதான் பெருசாக ஊழியம் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி இருந்துச்சு, அவங்க குடும்பம் இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஏதாவது ஒன்று ஒரு இந்த பகுதியில் அவங்க ஆசீர்வதிக்கப்படவே இல்லை, இந்த பகுதியில் அவங்களுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அப்படி ஒரு பொய்யை மட்டும் நீங்கள் நம்பிடவே வேண்டாம். தேவன் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் சகலமும் சம்பூர்ணமாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கிறார். அவர் கம்ப்ளீட்டாக இருக்கார். அவருக்கு எந்த குறையுமே இல்லை. தேவனுக்கு குறைவே இல்லை. அப்போ தேவன் குறையில்லாத தேவன். உங்களை குறையோடு இருக்கணும்னு தேவன் விருப்பப்பே படமாட்டார். இப்போ முதல் அற்புதம் என்ன? ஏசு பண்ண முதல் அற்புதம், காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணி வந்து திராட்சரசமாக்கு. அங்கே என்ன நடந்துச்சு? ஒரு குறைவை நிறைவாக்குறார். தேவன் இப்படியாக தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு யோவான்ல. அந்த அற்புதத்தின் மூலம் இப்படியாக தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாராமா? ஒரு குறைவை நிறைவாக்கி தான் வெளிப்படுத்துறார். ஒரு குறைவை நிறைவாக்கி வெளிப்படுத்துறாருன்னா ஏன் அப்படின்னா, குறைவை நிறைவாக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு இவங்களுக்குல. இப்படி தேவனைவே இப்படிதான் பார்த்துருக்காங்க. அதனாலேயே இப்படி வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாயிடுச்சு. நான் குறைவுகளை நிறைவாக்குறவர் தான் அப்படின்னு. இப்போ இயேசு அப்படி வெளிப்படுத்தினாரா? பிதா தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்? ஆதியாகமம்ல 2வது வசனத்துல ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வெளிச்சம் இப்போ அவர் என்ன பண்றாரு? அவரும் ஒரு குறைவை நிறைவாக்கி தான் காட்டுறாரு. தேவன் ஃபர்ஸ்டே என்ன பண்றாரு? ஒரு குறைவை நிறைவாக்கி தான் தம்மை வெளிப்படுத்துறாரு. ஜீசஸ் என்ன பண்றாரு? குறைவை நிறைவாக்கி தான் வெளிப்படுத்துறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கும் அப்படிங்கிறதே உங்க மனதளவுல இருந்து எடுத்துருங்க. எந்த விஷயத்திலும் இந்த பகுதியில் என்ன எல்லா விஷயத்திலும் தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருக்காருங்க, இந்த பகுதியில மட்டும் இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. அந்த பகுதியிலும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா விதத்திலும், ஞானத்திலும், அறிவிலும், பலத்திலும், சுகத்திலும், எல்லா பொருளாதாரத்திலும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ உங்களை இந்த நாளில் தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இடர்கள் வரும். கண்டிப்பா இடர்கள் வரும். ஆனா இடரல்ல நீங்க அதுல மாட்டிக்காதீங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்ஸ்டக்கிள் வந்து தடைகள், அது வந்து மேண்டட்ரி அப்படிம்பாங்க. பீயிங் அஃபெண்டட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது என்னை பொறுத்தது. இடர்கள் கண்டிப்பாக வரும், அதில் நான் பாதிப்படையாமல் இருக்கிறது கண்டிப்பாக பாதிப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு? உன்னை அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டானா, உனக்கு ஏதாவது இடர்கள் பண்ணிட்டானா, உன்னை ஏதாவது நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டானா, கண்டிப்பாக நினைப்பான் அப்படிங்கிறார். நீ அதில் பாதிக்கப்பட்டுறாத, நான் உன்னை தூக்கிடுவேன். உனக்கு பெரிய விஷயமே இல்லை, உன்னை தூக்குறது பெரிய விஷயமே இல்லை. நீ அதில் துவண்டு போயிடாத, நீ அதில் பாதிப்படைஞ்சிடாத. அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, அவனை எனக்கு இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணியிருந்துடக்கூடாது, அவனுக்காக எவ்வளோ பண்ண நான், இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நீ அதில் அஃபண்ட் ஆயிடாத. அஃபண்ட்னா தமிழ் என்ன வார்த்தைன்னு தெரில. அஃபண்ட்னா என்ன? சிக்கிக்கொள்ளாத அப்படி கூட சொல்லலாம். நீ பாதிப்படைந்துடாத, உன் மனதளவில் நீ எரிச்சல் கொண்டாடாத. ஏன்னா எரிச்சல் கொண்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும்? அவனுக்கு நாளைக்கு பாதிப்பாயிரும். உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஒரு வசனம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 8 1 படிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதரையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூவம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்கிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய
ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்த தேவனுக்கு முன்பாக எழுந்தது. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. தூதன் வந்து ஒரு தூப கலசத்தை எடுத்து உடைச்சி பலிபீடத்தின் மேல் நெருப்பினால் நிரப்பி பூமியில் கொட்டினானாம். ஒரு தூப கலசம் இருக்குது, தூப கலசத்தை தூதன் வந்து பூமியில் கொட்டுறான். கொட்டுனா என்ன நடக்குது? உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாயின. தூப கலசத்தை கொட்டுனா என்ன வருதாமா? சத்தம் வருதாமா, இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சி வருதாமா. என்னடா பூமி எதிர்ச்சி வருது அப்படின்னு பார்த்தா இது என்ன தூப கலசத்துல என்ன இருக்கு அப்படின்னா 4வது வசனம். இந்த தூப வர்க்கத்தை எதனால் நிறைஞ்சிருக்கு? பரிசுத்தவான்களுடைய ஜபம். பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை கொட்டுனா என்ன வருதான்? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைச்சிடறோம்? பூமி அதிர்ச்சியும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் இதெல்லாம் வந்தோடனே தேவன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிடறோம். ஆனால் நிறைய நேரங்களில் அது பரிசுத்தவான்களுடைய ஜபமாக இருக்கு. ஒரு நாடு அழியுது, இல்லை ஒரு மக்கள் அழியிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா எல்லா நேரங்களையும் தேவன்னா அப்படின்னு தெரில எனக்கு. சில நேரங்களில் பரிசுத்தவான்களுடைய ஜபமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் அழியிறாங்கன்னா யாருடைய ஜபமாக இருக்குது? பரிசுத்தவான்கள் ஜபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே அநியாயம் பண்ணுறாண்டவரே செத்தா நல்லா இருக்குன்னு ஜபம் பண்ணுறாங்க அவங்க. இந்த ஜபத்தை கொட்டுறாரு தூதன் வந்து கொட்டுறான். கொட்டினா என்னது? மக்கள் அழியிறாங்க. இப்போ தேவன் அழிக்கிறாரா பரிசுத்தவான்கள் அழிக்கிறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஜபம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜபம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தேவன் அதை செஞ்சிருவார். அதனால தேசத்தை குறித்து கரிசனையாக ஜெபம் பண்ணுங்க. தேசம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. தேசம் வந்து செழிப்பாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இவன் இப்படி பண்ணுறான், இவன் அழிஞ்சிடணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்லாம் தயவு செஞ்சு எப்படியாவது கொஞ்சம் கூட பண்ணிடாதீங்க. நடந்துடும். இப்படி நடக்காமல் இருக்கணும்னா அப்படி பண்ணாதீங்க. அதனால பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனிடத்துல கேட்கப்படுது, இப்பவும் கேட்கப்படுது. அன்னைக்கு வந்து நேபுகாத் நேச்சாருக்கு வந்து 7 வருஷம் வந்து இதில் இருக்கான், புள்ளை போல மாடை போல புள்ள மேயறான். அந்த தீர்மானத்தை யார் எழுதுறா அப்படின்னா காவலாளியாகிய ஒரு பரிசுத்தவான் தான் எழுதுறான். பரிசுத்தவான் வந்து எழுதுறான். என்ன எழுதுறான்? நீ இந்த வருஷம் 7 வருஷம் நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி எழுதுறான். தீர்ப்பு தானியலுக்கு தெரியுது. தானியல் சொல்கிறான் நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்கிறான். அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய ஜெபம் ரொம்ப டேஞ்சரஸான ஜெபம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடந்துடும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவர்கள். நீங்கள் அவருக்குரியவர்கள், அவர்கள் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களை பார்க்கும்போதே எப்படி தான் பார்க்கணும்? ஸ்பெஷலாக தான் பார்க்கணும். நீங்கள் எப்பவுமே கெத்தாக தான் நடக்கணும். நான் அவருடைய பிள்ளை, அவ்வளோதான். கவனமாக இருந்துக்க என்கிட்ட, அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து ஜீசஸ் வந்து சொல்கிறாரு, நான் பிலிப்பியரில் என்ன சொல்கிறாரு? நான் தேவனுக்கு சமமானவன் என்பதை கொள்ளையாடைய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை விரும்பியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், மரண பரிந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் கெத்தா இருங்க, தேவனுக்கு கீழ்ப்பட்டுருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, கெத்தாவே இருங்க. ரொம்ப போல்டாக இருங்க. எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நான் சாதாரண ஆள் கிடையாது, என்கிட்ட வம்பு வச்சுக்காத, உனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா டச் நாட் த அனாயிண்டட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழில்? என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடாத, தொற்றாத. தொற்றினா உனக்கு தான் பாதிப்பு. எத்தனையோ தடவை தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவனுடைய அபிஷேகம் அவனை காத்து கொண்டே இருந்தது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களை காத்துக்கொள்ளும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அடுத்தவனுக்கு பிரச்சனை வந்துடும், செத்துருவான் அவன். சவுல் செத்தானா இல்லையா? ஏன் செத்தான்? அவன் அமைதியாக வந்து இந்தாப்பா நீ ராஜா வாய்க்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருப்பான். ஆனால் அவன்
ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால உங்களுக்கு விரோதமாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள கடிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவன் சொல்கிற அறிவுரை, கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுங்கள். அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களே, நினச்சிட்டு போட்டும். அவங்க நல்லதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் நல்லது, ஐயோ எனக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு, நீ என்னடா நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொன்னால் தான் தப்பு. ஆனால் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், இப்படி பண்ணியிருந்துடக்கூடாது, இனிமேல் பண்ணாத அப்படி தான் சொல்லணும். கடிந்து கொள்ளணும் போய் காய்ச்சி மூச்சுன்னு கற்றுங்க அப்படின்னு நான் சொல்லலை. போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணியிருந்துடக்கூடாது, தப்பு தானே, நீயே யோசித்துப்பார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க மனஸ்தாபப்பட்டோன்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் அவர்களை அன்பு கூறுங்கள். தேவன் உங்களை எப்படியாவது உங்களை மேலே கொண்டு வந்துடுவார். தேவன் உங்களை என்ன தீர்மானம் வச்சுருக்காரோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுவார். அதில் எந்த கவலையுமே பட வேண்டாம், அதில் நீங்கள் எந்த சந்தேகமே பட வேண்டாம். அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஒரு தடவை நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் யாரும் தெரில கிராஸ் பண்ணுறாரு, என்ன அப்படியே கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே வர்றாரு, திட்டிகிட்டு கிராஸ் பண்ணுறாரு. கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே கிராஸ் பண்ணுறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆனால் வண்டியில் போகும்போதே ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். ஆண்டவரே கெட்ட வார்த்தை திட்டிட்டு, எனக்கு ஒன்றும் பெருசாக கோவம் இல்லை, எதுக்கு திட்டுறாருன்னு தெரில, ஏதோ கெட்ட வார்த்தை திட்டிட்டு போகிறாரு, ஏன் திட்டுறாருன்னு தெரில, நீங்கள் வேறு ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை பிசாசு அவனை ஏவியே உன்னை திட்ட வைக்கிறான், அதனால அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் பிசாசு பிளான் பண்ணுறான், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. அது இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணு. அப்போது நீங்கள் யாராவது உங்களை திட்டாங்க, யாராவது உங்களை துன்புறுத்திட்டாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா அதனால தான் சொல்கிறாரு, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறாரு? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர், உங்களை தேவன் அப்படி தான் பார்க்குறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் யார் மேலேயும் எரிச்சல் அடையாதீங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீங்க, அரசியல்வாதிகளை குறித்து எரிச்சல் அடையாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எந்த காரியம் பண்ணாலும், அதாவது வசனம் சொல்லுது 37 அடிவோம், சங்கீதம் 37, காரிய சித்தி உள்ளவன் மேலே எரிச்சல் அடையாது அப்படின்னு இருக்கு. அது இந்த வசனம் 37 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. 7 காரிய சுத்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலா. காரிய சுத்தி உள்ளவன்னா என்ன, ரொம்ப என்ன குறுக்கடா எப்படி சொல்ல, தமிழில் சொல்கிறது தந்திரமாக அப்படியே உங்கள்கிட்ட இருந்து அப்படியே பயங்கரமாக அப்படியே வேலையை இது பண்ணுற மாதிரி அவங்க ரொம்ப வேலை செஞ்சு உங்ககிட்டேருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி உள்ளவன் மேலேயும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலேயும் எரிச்சலாகாத. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஏன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரு? நாளைக்கு அவங்களுக்கு தான் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு விஷயம் கவனித்தேன், அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில, நான் ஒரு விஷயம் கவனிச்சேன்னு சொல்லலாம். ஜீசஸ்கிட்ட வந்தவங்க யாருமே பொய் பேசினாங்களான்னு தெரில, பொய் பேசி மறிக்கவே இல்லை. ஏன்னா தேவன்கிட்ட பொய் பேசியிருக்கிறாங்க. தேவன்கிட்ட பொய் பேசி அவங்க பாதிக்கப்பட்டதா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் பேதுருட்ட வர்றாங்க, பேதுருட்ட பொய் பேசுகிறாங்க. பொய் பேசினோடனே இவர் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டுறாரு. கோவப்பட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, அவங்க செத்துட்டாங்க. அனனியா சப்பிரான்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. அப்போ நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அவங்களுக்கு எதாவது ஆயிரும். ஆனால் ஜீசஸ் இவ்வளோ தான் இருக்கிற ஜீசஸ், அவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாகவே இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு ஊருக்கு போகும்போது அவருக்கு ரூம் கொடுக்கல, ஹோட்டலில் அவருக்கு ரூம் கொடுக்கல, பெத்தானின்னு நினைக்கிறேன், ரூம் கொடுக்கலன்னு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே யாக்கோப்பும் யோவான் என்ன சொல்கிறாங்க, அக்கினியை வர வச்சிடலாம் எலியா மாதிரி. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிற என்று அறியீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உன்னை பற்றியும் உனக்கு தெரில அப்படிங்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, நீ உன்னை யாருன்னே உனக்கு தெரில, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எலியா மாதிரி ஆவி அக்கினி கொண்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிற.
நீ என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்கள். அப்போது உன்கிட்ட இருக்கிற ஆவி வேற ஆவி. என்னுடைய ஆவி நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், என்னுடைய ஸ்பிரிட் நான் கொடுத்துருக்கேன். நீ அப்படி தான் பார்க்கணும். நீ யாருன்னே உனக்கு தெரில, அதனால தான் நீ அக்னியை கொண்டு வரலான்னு நீ நினைக்கிற. பச்சித்துரும், போயிடும், முடிஞ்சிடும். ஆனால் என்ன பிரயோஜனம்? தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசு என்ன பண்ணுறாரு, வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அமைதியாக போயிட்டார். அப்போது நம்ம கோவப்பட்டோம்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். கோவப்படாமல் இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. அவர்களுக்கு நல்லதுங்கிறதுனால நம்ம இயேசுவை போல கோவப்படாமல் பொறுமையாக இருந்துட்டு சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு போகிறது அவங்களுக்கு நல்லது. அதனால் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகிமையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அந்த மகிமையை நீ வேற யாருக்கும் கொடுத்துறாது. வேற யாருக்கும் கொடுத்துறாதுன்னா என்ன அர்த்தம்? வேற யாருக்கும் வணங்கி நின்றாது, குனிந்து நின்றாது. உங்களால் தான் நான் இப்படி இருக்கிறேன், உங்களால் தான் நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படிலாம் சொல்லிடாது. உன்னுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுத்துறாது, அது தேவனுக்கு மட்டுமே கொடு. ஆமென். அவருடைய மகிமையை அவருக்கே கொடுங்க, வேற யாருக்குமே கொடுக்காது. ஏன்னா அவருடைய மகிமையை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆமென். உங்களை போல இருக்கணும்னு யாராவது விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மகிமையை கொடுங்க. ஏசு எப்படி உங்களுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மகிமையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு, அதாவது மனிதனுக்கு கொடுத்துடாதீங்க, ஒரு 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 பொருளுக்கு கொடுத்துடாதீங்க. தேவனை போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது உங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மகிமை கொடுக்கலாம். ஏசு எப்படி அவரோட சீஷர்களுக்கு கொடுத்தாரு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய மகிமையை வேறு யாருக்கும், அதை தவிர யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, கடன் வாங்காது இருப்பாயாக. ஏன் கடன் வாங்காது இருப்பாயான்னு சொல்கிறாரு? கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ ஏன்டா அடிமையாக இருக்கிற அப்படிங்கிறார். கரெக்டா இல்லையா? என் மகிமையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ அடிமையாக இருக்கக்கூடாது. அது எப்படி அடிமையாக இருக்கலாம்? தப்பு இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் கடன் வாங்காத அப்படிங்கிறார். அதனால தான் நீ யார்கிட்டையும் போய் கேட்காத, ஹெல்ப் கேட்காத, பயங்கரமாக இது பண்ணாத, பிச்சை எடுக்காத, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நியாயப்பிரமாணத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறார். நீ அந்நிய இது ஃபாரின் போய் கல்யாணம் பண்ணாத, வேறு நாட்டில் போய் கல்யாணம் பண்ணாத. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க தெய்வங்களை வணங்க சொல்லுவாங்க, நீ வணங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும், நீ எதுக்கு அதை பண்ணணும், அது இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சாலமோன் எடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோன் பண்ண மிஸ்டேக்கே அதுதான். சாலமோன் நிறைய கல்யாணம் பண்ணான். அதில் அதிகமாக யாரை கல்யாணம் பண்ணா? இளவரசிகளை கல்யாணம் பண்ணான். ராஜாவுடைய பிள்ளைகளை தான் நிறைய கல்யாணம் பண்ணான். இவன் ஏன் கல்யாணம் பண்ணான்? யோசித்து பார்த்தீங்களா? இவன் ஏன் அப்படி கல்யாணம் பண்ணான்னு? ஏன் கல்யாணம் பண்ணான்னா, ஒரு ராஜாவுக்கு பெரிய பிரச்சனை என்னதான், எதிரி நாடுக்கு வர போர் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவானு, சண்டை போடுறேன். தாவீது அவன் ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனையில் என்ன பிரச்சனை ரொம்ப முக்கியம்? போர் தான். பெலிஸ்தர் வந்துடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டை போட்டு தாவீதோட நாட்கள் பல நாட்கள் சண்டையிலே இருந்துச்சு. இப்போது தேவன் சாலமோனுக்கு சமாதானத்தை கொடுத்துருந்தார். இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு பயம், இங்கே வந்துட்டானுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போது அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வருவானா? மருமகன் வீட்டுக்கு வருவானா? படையெடுத்துட்டு வரமாட்டான். இப்படி ட்ரிக்காக யோசிச்சு அவன் என்ன பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் ஏற்கனவே உனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். இப்போ ஏற்கனவே கொடுத்த சமாதானத்துக்கு இவன் மறுபடியும் சமாதானம் இருக்கணுங்கிறதுக்காக இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான். பண்ணனால என்ன ஆயிடுச்சு? அந்நிய தேவர்களை வணங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அவனும் வணங்கிட்டான். தேவன் 3 தடவை காட்சி எடுத்து வணங்காதுன்னு சொல்கிறாரு. கடைசியில் அவனுக்கு ராஜ்யபாரம் 12 கோத்திரத்துலேருந்து 2 கோத்திரமாக மாறுது. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அப்போது தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுத்துருக்கிறார். நீங்கள் போய் எதையாவது பண்ணி எப்படியாவது பண்ணி அதெல்லாம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க. அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையுமே உங்கள் ஆவியில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபேசியர் தான் சொல்லு, சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, குறைவே இல்லை. தேவன் உங்களை சகல ஆசீர்வாதம். நீங்கள்
ஏன்னா ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் தேவன்கிட்ட கேட்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லலாம், ஆண்டவரே எல்லா விஷயத்துலையும் என்ன ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள், எல்லா விஷயத்திலும் எல்லாவற்றிலும் என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. எனக்கு இந்த இடத்துல குறைவாக இருக்குது, என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், எல்லா விஷயத்துலையும் என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இந்த விஷயத்துல என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, உமக்கு நன்றி. எதெல்லாம் உங்களுக்கு குறைவாக தெரியுதோ சொல்லுங்கள், இந்த விஷயத்திலும் என்ன நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சாலமோன் பண்ண மாதிரி ஏற்கனவே தேவன் கொடுத்ததை போய் தேடிட்டு இருக்காதீங்க. அவன் ஏற்கனவே தேவன் கொடுத்துருந்தார் சமாதானத்தை, ஆனால் அவன் தேடிட்டு இருந்தான். நீங்கள் தேடாதீங்க. அப்போ ஏற்கனவே தேவன் சமாதானம், அதாவது வசனம் என்ன சொல்லுது, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாக இருப்பா. அப்போது ஏற்கனவே அவன்கிட்ட சமாதானம் தான் இருக்குது, ஆனால் அவன் தேடிட்டு இருந்தான். நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடந்துகிட்டே இருங்க, எல்லாமே சமாதானமாக, உங்கள் சத்துருக்களும் சமாதானமாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வேலை என்னென்னா கெத்தாக இருங்க, தேவனுக்கு கீழ்ப்பட்டுருங்க, இயேசுவை போல தாழ்மையாக இருங்க. தாழ்மைன்னா என்ன, கீழ்ப்படிந்திருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்திருங்கள். ஆனால் கெத்தாவே இருங்க, போல்டாக இருங்க, குறுகி இருக்காதீங்க. நீங்கள் உங்களை நிறைய நேரங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு வேளை படிப்பு கம்மியாக இருக்குன்னா ரொம்ப அதிகமாக படித்தவங்களை பார்த்தா என்ன ஆகும், சரி நம்ம அவங்ககிட்ட இதுக்கு போய் பேசிட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்போம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குறுகிய மனப்பானம் வந்துடும். தாழ்வு மனப்பானம் உங்களுக்குள்ளேயே வந்துடும். அப்படி இருக்காதீங்க, போல்டாக இருங்க. நான் தேவனுடைய பிள்ளை, அவ்வளோதான். எனக்கு தெரியல அது ரெண்டாவது, ஏன்னா தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய மகிமையில் இருக்கேன். எனக்கு படிப்பு இருக்குது இல்லை, அது தேவையில்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய மகிமையில் இருக்கிறேன். எனக்கு காசு இருக்குது இல்லை, அது ரெண்டாவது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய மகிமையில் இருக்கிறேன். எனக்கு வீட்டில் சண்டை இருக்குது, சண்டை இல்லை, சமாதானம், வியாதி இருக்குது, வியாதி இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது, நான் தேவனுடைய மகிமையில் இருக்கிறேன். நீங்கள் இப்படி போல்டாகவே அணுகுங்க, எல்லா சூழ்நிலையும் அணுகுங்க. ஒரு பிரச்சனை வருதா, உங்களை நோக்கி ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், பயந்துடாதீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க. தேவன் என்ன சொல்றாரு, இடர்கள் வராமல் இருப்பது கூடாது, கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு. போல்டா அணுகுங்க, இதுதானே சால்வ் பண்ணிடலாம், தேவன் என்னோடு இருக்க, நான் தனியாள் இல்லை. எப்பவுமே சொல்லுங்க, நான் தனியாள் இல்லை, என் தேவன் என்னோட இருக்கிறார். இயேசு சொல்றாரு, சீசர்கள்லாம் அவர் விட்டு போகும்போது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை, பிதா என்னோட கூட எப்பொழுதும் இருக்கிறார். எப்பொழுதுமே நீங்கள் தனியாக இருக்கிறதே இல்லை. அதான் சொல்லுவாங்க, a Christian technically cannot be alone, never. a Christian cannot be alone. ஒருபோதும் தனிமையாக இருப்பதே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஒருபோதும் தனியாக இருப்பதே இல்லை. நீங்கள் வீட்டில் தன்னந்தனியாக உட்காந்துருந்தாலும் நீங்கள் தனியாக இருப்பதே இல்லை, உங்கள் பிதா உங்களோட கூட இருக்கு. அதனால போல்டானு, எந்த பிரச்சனை வருஞ்சா இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படி போல்டா பாருங்க, கெத்தானுங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே சொல்லுங்கள், எனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. தேவன் என் அப்பா சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லைன்னு. நான் போல்டாக அந்த விஷயத்தை ஜெயிக்க போகிறேன். அதுதான் பவுல் சொல்கிறாரு, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு தோல்வின்னு எதுவுமே இல்லை. இந்த விஷயத்தில் தோத்துட்டேன், 10 விஷயத்தில் 9 விஷயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன், நான் எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது அவனுக்கு வந்த எல்லா போர்லையுமே ஜெயிச்சான், ஒரு டிஃபீட் கூட இல்லை, ஒரு தோல்வி கூட இல்லை. இப்படி ஒரு ராஜா சொல்ல முடியுமா? இப்படி ஒரு போர் பண்ணுறவன், ஒரு படைத்தலைவனாக இருந்துட்டு இப்படி சொல்ல முடியுமா? ஒரு டிஃபீட் கூட நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு அவனால் சொல்ல முடியும். அவன் உயிரோடு இருக்கும்போதே சாலமோனை ராஜாவாக உட்கார வைக்கிறான், எந்த ராஜாவும் அப்படி உட்கார வைக்கல. அப்போது ஒரு டிஃபீட்டுமே இல்லை, ஒரு தோல்வி கூட இல்லை, ஒரு விஷயம் கூட என்ன அமழ்த்தலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் போல்டாக இருங்க அப்படின்னு தேவன் சொல்கிறார். நீங்கள் உங்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில் வாங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களோட பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள். நாங்க சொல்றோம் ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நாங்க சொல்றோம் ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க, எங்களை பார்த்து சொல்றீங்க, உமக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க. உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையிலே நாங்கள் நடக்க போகிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்த மகிமையில உங்களைப் போலவே நாங்கள் நடக்க போகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் என்ன பண்ணணும், நான் எப்படி யோசிக்கணும், நாங்கள் என்ன நினைக்கணும், இந்த சூழ்நிலை குறித்து நாங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க டாடி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.